அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பாங்கு சொல்லப்படும் பொழுது அந்த சப்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் காற்று பிரிந்தவனாக ஓடுகிறான். பாங்கு சொல்லி முடித்ததும் திரும்பி வருகிறான். இகாமத் சொல்லப்படும் பொழுது மீண்டும் ஓடுகிறான். இகாமத் சொல்லி முடித்த பிறகு திரும்பி வரக்கூடிய ஷைத்தான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய மனிதரிடம், நீ இதுவரை நினைத்து பார்த்திராதவற்றையெல்லாம் நினைத்து பார் என்று கூறுகிறான். இறுதியில் அந்த மனிதர் தாம் எத்தனை ரக்காத்துகளை தொழுதோம் என்பதையே மறந்து விடுகிறார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1222. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தான் தம்மால் முடிந்த அளவிற்கு மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறான். அவனுடைய முயற்சிக்கு இடம் கொடுக்காமல் முடிந்தவரை நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வதே நமக்கு மார்க்கத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் அவனுடைய மாய வலையில் வீழ்ந்துவிட்டால் நம்முடைய தொழுகை உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளை பாழாக்குவதோடு மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய தீய செயல்களின் பக்கம் நம்மை அழைத்துச் சென்று விடுவான். அவனுடைய தொல்லையின் காரணமாக ஒருவர் தொழுகையில் ஏதாவது தவறு செய்துவிட்டால் குறிப்பிட்ட சில தவறுகளுக்கு பரிகாரமாக சஜ்தா சஹு என்ற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான். முடிந்தவரை நாம் ஷைத்தானுடைய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.